இப்பொழுது கூட கவர்னர் தான் துணை இது வேந்தர் என்று அழைக்கிறது. இப்பொழுது கூட அப்படித்தான் இருக்கிறது. இந்த இடத்துலதான் அப்ப சட்டப்படி தற்போதைய நிலை பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் தான் வேந்தர், நிர்வாகத்தை மட்டும் கையாளுவது தமிழ்நாடு அரசு. இது சட்டப்படி இருக்கு, அப்படிதானே சார்? ஏன்னா நம்ம நீதிமன்றத்துல அந்த பில்லுல அதை விஷயத்தையும் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா அதுல ஒரு குழப்பங்கள் இருக்கு. இவர் வேந்தரே கிடையாது, அப்படி இருக்கும்போது எப்படி அழைப்பு விடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இப்ப கேட்கப்படுகிறது. அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு தெளிவை கொடுத்துடலாம் சார். கண்டிப்பா. இப்போ அவர் இப்பொழுதும் அவர் தான் வேந்தராக இருக்கிறார். அப்போ மத்திய அரசினுடைய அந்த 2023 ஆண்டினுடைய அந்த யூனிவர்சிட்டி தமிழ்நாடு யூனிவர்சிட்டிஸ் லா, அப்ப அந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இதுல துணைவேந்தர் நியமனத்தில் அரசுதான் முழுமையாக ஒரு இறுதி முடிவு எடுக்கும், அரசுதான் நியமிக்கும் என்று மாற்றப்பட்டு இருக்கிறது எழும்பொழுது. அப்போ இப்பொழுது துணைவேந்தரை தமிழக அரசு தான் நியமிக்கும். ஆனால் அந்த ஆக்ட் இன்னும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல அரசு பல்கலைக்கழகங்கள் இது அனைத்திலும் அந்த ஆக்ட்ல இன்னமும் அவர் கவர்னர் தான் வேந்தராக இருக்கிறார். கவர்னர் வேந்தராக இப்போதும் தலையிட முடியும் என்ற ஒரு சட்டம் இருக்கும் பொழுது, அப்ப வேந்தர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர்களை அழைத்து பேசுவதற்கு முழு உரிமை உண்டு இப்பொழுதும். ஆனால் இங்கு எங்கு பிரச்சனை வருகிறது என்றால், பல்கலைக்கழகங்கள் வெவ்வேறு ஆக்ட், தமிழ்நாடு அரசினுடைய ஆக்ட் தான், தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சருடைய ஆக்ட், அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் பல்கலைக்கழகங்கள் தமிழகத்தில் செயல்படுகிறது. இருந்தாலும் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரே ரூல்ஸ், ஒரே ஆக்ட் கிடையாது. அதனுடைய ஃப்ரேம் ஒர்க் தான், அதனுடைய கட்டமைப்பு தான் ஒரே மாதிரியாக இருக்குமே ஒழிய, ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் வெவ்வேறு அமைப்புகள், வெவ்வேறு ப்ரொவிஷன்ஸ், அந்த சரத்துகள் இருக்கிறது அந்த ஆக்டில். அப்படி என்னும் பொழுது நீங்க எப்படி ஒரு பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கு, அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கிறது என்றால், அந்த பல்கலைக்கழகத்தில் ஏதாவது பிரச்சனை என்றால் தனிப்படையாக வேந்தர் அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் ஈடுபட முடியும். ஆனால் இங்கு கூட்டமாக அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களையும் அழைத்து ஒரு இடத்தில் பேச வேண்டிய அவசியம் என்பது இட்ஸ் டோட்டல் வயலேஷன். அது அவருக்கு தேவையற்றது. இவர் இங்க கட்சி கட்டிக்கிட்டு எல்லாரையும் கூட்டி வச்சு அரசியல் கட்சி நடத்தல. அப்படி ஒரு அனைத்து பல்கலைக்கழகங்களையும் கூப்பிட்டு வச்சு இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிற அளவிற்கு இவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது.